Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஓகேவா? செக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன, டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இப்போ பேரை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? செக்னா என்ன? நம்ம ஏதோ ஒரு கண்டிஷன் செக் பண்ண போறோம். அதுதான் check constraint is used to limit the range of values that can be entered for a column. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து என்னோட ரிலேஷனில் வந்து ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் ஸ்டூடெண்ட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட் ரிலேஷனில் எனக்கு ரெஜிஸ்டர் நம்பர், நேமு, இப்போ நான் மார்க்ஸ் கொடுக்குறேன்னு வைங்களேன். மார்க் ஒரு சப்ஜெக்ட் நேமு, மார்க் சப்ஜெக்ட் நேமு, மார்க்குன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க் வந்து நான் எந்த வேல்யூனாலும் நான் என்ட்ரு பண்ண முடியாது. மார்க்ஸ் எப்பயுமே 100க்குள்ளே தான் இருக்கணும், சரியா? ஸோ இப்போ நான் 100க்கு மேலேயும் வேல்யூ என்ட்ரு பண்ணாலும் அது வந்து அதையும் அது வேலிடுன்னு சொல்லக்கூடாது. நம்ம மார்க்ஸ் வந்து 100க்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நமக்கு மட்டும்தான் தெரியும், சிஸ்டமுக்கு தெரியுமா? தெரியாது. சப்போஸ் நம்ம ஒரு ஹியூமன் எரர் பேசிஸில் வந்து கூட டைப் பண்ணால் கூட 100க்கு மேலே டைப் பண்ண 11ங்கிற இடத்துல 11ங்கிற இடத்துல சப்போஸ் நம்ம ஒரு எரர் 111 தெரியாமல் டைப் பண்ணால் கூட அந்த வேல்யூவை சிஸ்டம் வந்து என்ட்ரி போட்டுறக்கூடாது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணுறோம். செக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போ மார்க்ஸ் வந்து நான் 100க்குள்ளே தான் இருக்கணும், மேக்ஸிமம் மினிமம் மார்க்ஸ் 0, மேக்ஸிமம் மார்க்ஸ் 100 இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவேன் அந்த பர்டிகுலர் காலமில். ஸோ அந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு தான் வந்து அது செக் கன்ஸ்ட்ரெயின்ட்னு பேர். ஸோ இது ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் எனக்கு ஸ்டூடெண்ட்டோட ஏஜ் நான் வந்து தனியாக போடுறேன், டேட் ஆஃப் பர்த் வச்சு நான் போடலை, எனக்கு சும்மா மேனுவலாக வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும், நான் வந்து என்ன சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதை பேஸ் பண்ணி அதை கால்குலேட் பண்ணாமல் நான் ஏஜ் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட ஏஜ் வந்து நமக்கு தெரியும், அதோட லிமிட் எவ்வளோன்னு தெரியும் இல்லையா, மேக்ஸிமம் லிமிட். ஸோ அந்த மாதிரி ஒரு லிமிட்டேஷன் வச்சு இது பண்ணுறது தான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு எம்ப்ளாயியோட சேலரி டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணும்போது நமக்கு தெரியும் இல்லையா, ஹைரார்கி பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சேலரி இருக்கும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு சேலரி இருக்கும். ஸோ நம்ம வந்து 30,000ங்கிற இடத்துல வந்து நம்ம 30,000ங்கிற இடத்துல 3 lakhs என்ட்ரி பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணலாம். இப்போது செக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா அது வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட், டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி வரலாம். செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் அப்ளைட் டு ஸ்பெசிஃபிக் காலம்ஸ், தென் இட் இஸ் நோன் அஸ் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போது நான் வந்து என்ன சொல்கிறேன், செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை ஒரு தனித்தனியாக இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் இதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி ரிலேஷன் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் நம்பர், நேம், சப்ஜெக்ட் நேம், மார்க் 1, சப்ஜெக்ட் நேம், மார்க் 2 அந்த மாதிரி நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் சப்ஜெக்ட் நேம் இருக்கு இல்லையா, மார்க் 1, மார்க் 2. இப்போ மார்க் 1க்கு தனியாக நான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள் என் மார்க்ஸ் வந்து எனக்கு 100க்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மார்க் 2க்கு தனியாக இது ஒரு காலம், இது செகண்ட் காலம். ஸோ இதுக்கு தனியாக நான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ண விரும்புகிறேன், என்ன அப்படின்னா செக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா அது கண்டிப்பாக காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கும், டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கும்லாம் கிடையாது. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸில் நான் வந்து ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டாக கூட சொல்லலாம், டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா நான் ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்னு சொல்லலாம். அது எப்படின்னு சொல்லி நம்ம ஃபோர்த் கம்மிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம், சரியா? ஸோ இப்போதைக்கு காலம்ஸை நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு காலமில் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். இப்போ இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக செக் கன்ஸ்ட்ரெயின்ட் பற்றி பேசுகிறதுனால நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்னு சொல்கிறேன். இங்கே வந்து நான் என்ன சொல்லலாம், ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டை கூட நான் வந்து சொல்லலாம், இல்லை வந்து நான் என்ன சொல்லலாம், யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டு, நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் வந்து சொல்லிக்கலாம். ஸோ நம்ம எக்ஸாம்பிளோட
பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் தான் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, மார்க் ஒன்னுக்கு நான் என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துருக்கேன், மார்க் ஒன்னுங்கிறது ஒரு தனி காலம். அதில் இன்ட் மார்க் ஒன்னோட டேட்டா டைப் வந்து இன்டீஜரு, கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் இது. செக் மார்க் ஒன் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, 0வாக இருக்கலாம் இல்லை கிரேட்டர் தேன் 0வாக இருக்கலாம். இது வந்து மார்க் ஒன் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், மார்க் டூங்கிறது தனி காலம், மார்க் ஒன்னுங்கிறது தனி காலம். ஸோ மார்க் டூக்கு வந்து நான் தனியாக கன்ஸ்ட்ரெயின்ட் போட்டிருக்கேன், இன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். மார்க் டூ வந்து இன்டீஜர் டேட்டா டைப், கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் செக், மார்க் டூ கிரேட்டர் தேன் 0 அண்ட் லெஸ் தேன் 100, 100க்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மார்க் ஒன்னுக்கு மட்டும் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், அது கிரேட்டர் தேன் 0 ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருக்கேன். மார்க் டூங்கிறது செகண்ட் காலம், வேறு காலம். ஸோ இது மார்க் ஒன் தனி காலம், மார்க் டூ தனி காலம். இதுக்கு நான் வந்து தனியாக வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கொடுத்துருக்கேன்னா, மார்க் டூ வந்து 0க்கு கிரேட்டராக இருக்கணும், 100க்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துட்டேன். இங்கே என்ன வந்துருச்சு, டேபிள் கிரியேட்டடுன்னு வந்துருச்சு. ஸோ கண்டிஷன் ஒர்க் ஆகுது. ஸோ கண்டிஷன் ஒர்க் ஆகும்போது நான் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது நான் கேர்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணணும். எனக்கு இந்த 2 வேல்யூஸ் பற்றி கவலை கிடையாது. எனக்கு 23, 45 வச்சு தான் நான் வந்து செக் பண்ணணும். மார்க் ஒன் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, 23 வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0, மார்க் டூ ஷுட் பி கிரேட்டர் தேன் 0 அண்ட் மார்க் டூ இஸ் லெஸ் தேன் 100. ஸோ நான் 45 கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த வேல்யூ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட பெனிஃபிட் நீங்கள் பார்த்துக்கணும்ல, தப்புனா அது தப்புன்னு சொல்லணும் இல்லையா? ஸோ இப்போ நான் அதே இதில் நான் இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு இதை பற்றி கவலை கிடையாது. மார்க் ஒன்னில் என்ன சொல்லியிருந்தேன், மார்க் ஒன் ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ நான் 123 கொடுத்துட்டேன். எனக்கு அது வந்து நான் ஏன்னா லெஸ் தேன் 100ன்னு சொல்லி கொடுக்கல. பட் ஆனால் செகண்டு மார்க் டூக்கு என்ன கண்டிஷன் கொடுத்தேன், மார்க் டூ ஷுட் பி கிரேட்டர் தேன் 0 அண்ட் லெஸ் தேன் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ இங்கே என்ன வேல்யூ இருக்குது, -2 இருக்குது. ஸோ -2ங்கிற வேல்யூவை அதை அக்செப்ட் பண்ணாது. அதனால தான் எனக்கு வந்து இங்கே செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டோட எனக்கு சேர்ந்து எரர் வந்துருக்கு. சரியா? ஸோ இப்போது இந்த செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இப்போ நான் இப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டில் எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இண்டிவிஜுவலாக காலம் வைஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். விச் மீன்ஸ் எனக்கு மார்க் ஒன் ஒரு காலம், மார்க் டூ ஒரு காலம். ஸோ மார்க் ஒன்னுக்கு தனியாக நான் வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி மார்க் டூக்கு நான் தனியாக வந்து செக் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து சொல்லியிருக்கிறேன். சரியா? ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக காலம் வைஸ் மட்டும் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதை வந்து நான் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்ல, இது எப்பயுமே செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டு தான் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நான் ப்ரைமரி கீ இங்கே அப்ளை பண்ணுறேன். சப்போஸ் நான் வந்து ரோல் நம்பர் கொடுத்து இன்ட்டு கொடுத்துட்டு ரோல் நம்பர் இன்ட்டுக்கு அப்புறம் நான் ப்ரைமரி கீன்னு சொன்னேன்னா அது என்னென்னு அர்த்தம், அது வந்து காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்னு அர்த்தம். ரோல் நம்பருக்கு அப்புறம் நான் வந்து சப்போஸ் எனக்கு ப்ரைமரி கீ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் நேம், சப்போஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் வந்து எனக்கு சப்போஸ் நான் கொடுத்துட்டு நான் வந்து ப்ரைமரி கீன்னு சொன்னேன்னா இது ஃபைன். ஸோ இதையும் நான் வந்து என்ன சொல்லிக்கலாம், காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லிக்கலாம். ஏன்னா ஸ்பெசிஃபிக் காலமுக்கு மட்டும்தான் நான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் எதை அப்ளை பண்ணுறேன், ப்ரைமரி கீக்கு ரோல் நம்பர் மட்டும்தான் நான் ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணுறேன். சரியா? செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். சரியா? ஸோ இப்போ வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன அப்படின்னா, the check constraint is applied to at the end of declaration of data type to all the columns. This is known as table level constraint. For example, இப்போ இங்கே இங்கேயும் வந்து நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், இப்போ ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்தாச்சு, நான் ரோல் நம்பர்லாம் எடுக்கல. மார்க் ஒன் தனியாக டிக்ளேர் பண்ணிட்டேன், இன்டீஜர் டேட்டா டைப்னு. மார்க் டூவையும் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் செக். மார்க் ஒன் வந்து எனக்கு என்ன இருக்கணும், 0க்கு கிரேட்டராக இருக்கணும். அண்ட்
mark 2 greater than 0 இருக்கணும் and mark 2 should be greater than or equal to 100 வரைக்கும் இருக்கணும். mark 2 வந்து 0லேருந்து 100 வரைக்கும் 0 greater than 0 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கலாம். mark 1 வந்து 1லேருந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நான் மார்க் 1க்கு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கல. ஸோ இப்போ இங்கே எப்படி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இண்டிவிஜுவலாக காலம் மார்க் 1க்கு தனியாக மார்க் 2க்கு தனியாக நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னா இல்லை, நான் ஒரே தான் என்ன சொல்லிட்டேன், எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிவிட்டு கடைசியாக நான் போட்டிருக்கேன் இல்லையா. ஸோ இதைத்தான் நான் வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்னு சொல்லலாம். இப்போ நான் இங்கே வந்து இப்போ நான் சப்போஸ் ரோல் நம்பர் கொடுத்து நான் இன்ட்டு கொடுத்துட்டு இப்போ இங்கே எல்லாமே நேமு எல்லாம் டிக்ளேர் பண்ணிட்டு கடைசியில் நான் என்ன சொன்னேன், கன்ஸ்ட்ரெயின்ட் நேம் ப்ரைமரி கீ ஆஃப், இப்போ நான் செக் கன்ஸ்ட்ரெயின்ட்க்கு பதிலாக என்ன சொல்கிறேன், ப்ரைமரி கீ ஆஃப் ரோல் நம்பர் சொல்கிறேன்ல. ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன சொல்லலாம்னா டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லலாம். சப்போஸ் நான் இமீடியட்டாக ரோல் நம்பருக்கு அடுத்து ரோல் நம்பர் இன்ட்டு போட்டு நான் ப்ரைமரி கீன்னு கொடுத்தா அது வேறு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ அது காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட். நான் எல்லாத்தையும் நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு டேட்டா டைப்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணிவிட்டு கடைசியில் நான் வந்து எந்த இதுக்கு நான் வந்து காலம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணி கடைசியாக சொல்கிறேனோ அதைத்தான் நம்ம வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணலாமா, மார்க் 1 should be greater than 0 and mark 2 should be greater than 0 and mark 2 should be greater than or equal to 100. ஸோ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ மார்க் 1 greater than 0, மார்க் 2 greater than 0. ஆனால் வந்து என் மார்க் 2 என்னது -2 இருக்குது. ஸோ -2 வந்து அக்செப்ட் பண்ணலை, அதனால் எனக்கு எரர் கார்டு சரியா. ஸோ ஏன் வந்துன்னா கிரேட்டர் தேன் 0 கொடுத்துருந்தேன். மார்க் 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், மார்க் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். செக் கன்ஸ்ட்ரெயின்ட்டை வந்து நம்ம காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம், டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டையும் காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக யூஸ் பண்ணலாம், டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்டாக யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து யூனிக் கீ கன்ஸ்ட்ரெயின்ட்டு, நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட்டு, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.